வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் 3 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அசாம் கேபினெட் நெல்லி மாஸ்கரே. இது நெல்லி மாஸ்கரே எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1983ல. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திவாரி அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஸ், அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. யாருக்குன்னா அசாமோட கேபினெட்க்கு. கேபினெட்னா நமக்கு தெரியும் சட்டமன்றம்னு சொல்லி. இந்த நெல்லி மாஸ்கரேல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மைக்ரண்ட் முஸ்லிம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 2000+ மெம்பர்ஸ் வந்து என்ன சொல்றது கொண்டிருக்காங்க. எந்த வருஷத்துலனா 1983ல. இது ஹெடட் பை யாருன்னா ஜஸ்டிஸ். இது ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு யார் வந்து தலைவரா இருந்தாரு அப்படின்னா ஜஸ்டிஸ் டிபி திவாரி. ரிப்போர்ட்டோட இயர் வந்து எப்போ அப்படின்னா 1984 வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காரு. ஆனா பப்ளிக்கா வந்து அவர் கொடுக்கல. ஆனா இப்போ அசாம் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை வந்து சட்டமன்றத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க 40 இயர்ஸ் கழிச்சு. எதுக்காக அப்படின்னா டு ப்ரூவ் த டிரான்ஸ்பரன்சியை ப்ரூவ் பண்றதுக்காக இந்த நெல்லி மாஸ்கரேயோட ரிப்போர்ட்டை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இது ஒரு ஸ்கீம், மக்கள் தேடி மருத்துவம் ஸ்கீம். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5th August 2021. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு ப்ரொவைட் ஹோம் பேஸ்ட் மெடிக்கல் சர்வீசஸ் டு இம்ப்ரூவ் அண்ட் ட்ரீட் டிசீஸ். அதாவது ஹோம் பேஸ்ட் மெடிக்கல் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றது தான் இதோட அப்ஜெக்டிவ். யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். எப்படி என்னென்ன குரூப்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பீப்புள் வந்து டிசபிலிட்டிஸ் இருக்காங்க, பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் அவங்கள, அப்புறம் 45 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் மேல இருக்கவங்கள, அவங்கள தான் வந்து இந்த ஸ்கீம் டார்கெட் பண்ணுதுன்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கனவு இல்லம் ப்ராஜெக்ட். இதை லான்ச் பண்ணது யாருன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இந்த கனவு இல்லம் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இது வந்து என்ன, இதோட எய்ம் என்ன அப்படின்னா டு கிரியேட் ஸ்லம் ஃப்ரீ தமிழ்நாடு பை 2030. ஸ்லம் ஃப்ரீ தமிழ்நாடு பை 2030 வந்து கிரியேட் பண்றது தான் இதோட எய்ம். ஸ்லம் ஃப்ரீனா சேரி மக்கள் அந்த மாதிரி சொல்லலாம். அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் நியூ கான்கிரீட் ஹவுசஸ் ஃபார் புவர் லிவிங் இன் ஸ்லம். என்ன சொல்றது, பாவர்ட்டியில இருப்பாங்கல்ல இந்த ஸ்லம் ஏரியாஸ்ல, அவங்களுக்கு வந்து புதுசா வீடு கட்டி கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கம்னு சொல்லி சொல்றாங்க, கனவு இல்லம் ப்ராஜெக்டோட நோக்கம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து த்ரிஷூல். இந்த த்ரிஷூல் அப்படிங்கிறது ஒரு ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ். என்ன சொல்றது, ஒரு மிலிட்ரி ட்ரில்னு சொல்லலாம். யார் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. இந்த மிலிட்ரி ட்ரில் வந்து எப்போல இருந்து எப்போ வரையும் நடக்குதுன்னா October 30 to November 10 வந்து நடக்குது. எங்க லொகேஷன்ல நடக்குதுன்னா வெஸ்டர்ன் பார்டர் வித் பாகிஸ்தான், ஸ்பேனிங் த ஸ்டேட்ஸ் ஆஃப் குஜராத் அண்ட் ராஜஸ்தான். பாகிஸ்தான் ஒட்டி இருக்க வெஸ்டர்ன் பார்டர்ல எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்குன்னா குஜராத் அண்ட் ராஜஸ்தான். இங்கதான் வந்து இந்த மிலிட்ரி ட்ரில் வந்து நடக்குது. அதுக்கு பேரு த்ரிஷூல்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பெஸ்ட் டூரிசம் வில்லேஜ். யூஎன் டூரிசம் இருக்காங்கல்ல 2025, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்கன்னா 52 வில்லேஜஸ் வந்து பெஸ்ட் டூரிசம் வில்லேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது என்ன ஒரு விஷயம்னா ஒரு இந்தியன் வில்லேஜ் கூட இப்போ 2025 அந்த லிஸ்ட்ல இல்லை. ஏர்லியரா வந்து நம்ம இந்தியா வில்லேஜ் எந்த ரெண்டும் இருந்தது வில்லேஜ் அப்படின்னா போச்சம்பள்ளி தெலுங்கானாலையும் தோர்டோ குஜராத், இது ரெண்டும் வந்து என்ன சொல்றது பெஸ்ட் டூரிசம் வில்லேஜா இருந்தது. ஆனா இப்போ ஒரு இந்தியன் வில்லேஜ் கூட இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து எந்த ஸ்கீம் அண்டர்ல வந்து இந்த பெஸ்ட் டூரிசம் வில்லேஜ் வருது, இந்த இது வந்து சர்வே பண்ணிருக்காங்கன்னா டூரிசம் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அந்த ஸ்கீம் அண்டர்ல தான் வந்து இது சர்வே பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து SJ-100 ஏர்கிராஃப்ட். அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இருக்காங்களா, அவங்களும் ரஷ்யாவோட யூஎஸ்சியும் ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணிருக்காங்க டு கிரியேட் SJ-100 ஏர்கிராஃப்ட், விமானம்னு சொல்லலாம். SJ-100 வந்து ஒரு ட்வின் இன்ஜின், 2 இன்ஜின் இருக்கு. நேரோ பாடி பிளேன் யூஸ்ட் பை 16+ ஏர், நேரோ பாடி பிளேனா குறுகலான பாடி பிளேன் யூஸ்ட் பை 16+ ஏர்லைன்ஸ் சொல்றாங்க. HAL will build SJ-100 in India for local use. லோக்கல் யூஸ்க்காக தான் இந்த SJ-100 வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து பில்ட் பண்றதா இருக்காங்க. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபுல் பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் மேட் இன் இந்தியா ஆஃப்டர் AVRO HS-748. இந்த ஏர்கிராஃப்ட்க்கு அப்புறம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல் பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இந்தியால மேக் பண்றாங்க.
நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னு எடுத்திருக்கேன். குரோக்கிபீடியா, எலான் மஸ்க் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஏஐ பேஸ்ட் நாலேஜ் சைட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா குரோக்கிபீடியான்னு வச்சிருக்காங்க. நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒர்க்ஸ் லைக் விக்கிபீடியா மாதிரியே ஒர்க் ஆகுது. எப்படி அப்படின்னா சர்ச் பண்ணிக்கலாம், நம்ம டாபிக்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஆனா இமேஜஸ், ஃபாரின் லாங்குவேஜஸ்லாம் வந்து இன்னும் அதுல இன்க்ளூட் பண்ணலன்னு சொல்றாங்க. இது வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, சரின்னு போட்டிருக்கேன். எலான் மஸ்க் வந்து கொண்டு வந்தது இந்த ஏஐ பேஸ்ட் நாலேஜ். பேர் என்னன்னா குரோக்கிபீடியா. Stay consistent and stay confident. Bye.